மாட்டிக்கிட்டேன். நான் வந்து கேட்டேன், நீ பாசத்துக்கு போனால் அங்கே வச்சு பண்ணு. ஸோ அப்படியே எடுத்து போட்டது சிங்கிளே தண்ணி போட்டது. இங்கேருந்து தூக்கிட்டு போகும்போதுன்னா காய்ச்சல் கொடுத்தே ஆகணும். இல்லை போட்டோம் பின்னாடி வரானா தெரியாதுல்ல. இப்படி டக்குன்னு திரும்பி இந்த கத்தி எடுத்து வந்தீங்கன்னா காய்ச்சல் கொடுக்கணும். ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், ஹாட் அப்போ நாங்கள் யோசிச்சு என்ன பண்ணோம், ஹாட் கம்மிங், இல்லை நைஃப் எடுத்து போனால் நைஃப் கம்மிங், ஷாப் அப்ஜெக்ட் கம்மிங் அப்படின்னு காய்ச்சல் கொடுத்தா தான் நாளைக்கு அவன் தெரியாமல் கொடுத்தா கூட கேஸ் கிடையாது. ஏன்னா அவன் கொடுத்தா நாளே சொல்லுவான், இதை சொன்னால் அவன் திரும்பி பார்க்கல. இன்னொன்று நீங்கள் வந்து அவனை அலர்ட் பண்ணுறீங்க. சரியா? ஃபயர் தண்ணி கூட வரும்போது ஹாட் வாட்டர் வருது அப்படின்னு சொன்னால் தான் அங்கேருந்து ஓடியாரவன். நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்கன்னா 2 ஆள் 3 ஆள் ஓடணும். 4 பேர் ஓடும்போது இந்த சின்ன ஏரியாவில் டேஷிங்காக இருக்காது, ஆபத்தாகும். ஸோ ஒருத்தர் மேலே தண்ணி கொடுத்துருச்சா டக்குனு அவன் ஏர்மேலே அவுத்து விடுங்க, அவனை போட்டு எடுத்து விட்டுருங்க. அப்போ அந்த தண்ணி உள்ளே போகிறதுக்குள்ள நீ எடுத்துட்டீங்க. எங்கள் கேஸ் பட்டுருச்சு, சுடுதண்ணி மேலே ஊற்றிருச்சு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாவு ஊற்றுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. எப்பயுமே ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும். பெட்டர் மெடிசன் வந்து ஐஸ் க்யூப்ஸ் தான். ரன்னிங் வாட்டர் ஐஸ் க்யூப்ஸ். உங்களால் தண்ணி ஊற்றிச்சா டக்குனு வந்து கவர் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அப்படியே தைக்கக்கூடாது. ஸ்கின் வந்து போட்டு உள்ள அப்படி கவுத்து வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா என் கையில் சுடுதண்ணி போட்டுச்சுன்னா ஓப்பன் பண்ணி கைக்கு வச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு வச்சிடும், கை ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு வச்சிடும். ஸோ 10 நிமிஷம் கழிச்சு மறந்து போயிடும். அந்த ஸ்கின்னு உரியாது, 2 நாளுக்கு ஆறிடும். தவிர நீங்கள் வச்சு ஆயில் பண்ணி போகிறது நார்மல் வைக்கணும்னா பொங்கிடும் அப்படியே. அதுக்கப்புறம் பெரிய விஷயம் ஆகும். சரியா? ஸ்கின்னு அதாவது எதுனாலும் காப்பாற்றிடலாம்ப்பா. ஸ்கின்னு போயிடுச்சுன்னா 30% 20% ஸ்கின்னு போயிடுச்சுன்னா அது திரும்பி உள்ளே போயிடும். நீங்கள் என்ன ஊசி போட்டாலும் காப்பாற்றவே முடியாது. இப்போ தான் வச்சு சாதனை. சரியா? மஸ்டர்ட் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா, கண்ணை மூடிக்கணும். பிபிஎம் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் எவ்வளோ போட்டிருக்கீங்க இல்லைன்னா உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. கண்ணாடி போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய நீங்கள் சங்கீத அவசரம் பண்ணிட்டு வச்சிங்களேன், கடுகு அள்ளி போடுவான். கண்ணாடியில் வந்து கிளாஸ் கூகுள் வச்சுருக்கோம், டால்பின் சர்க்கு வச்சுருக்கோம் போட்டு அதுக்கப்புறம் கிரிக்கும் அது முடியாது. நான் 80% மக்கள் கண்டு போகிறது வந்து மஸ்டர்ட் செய்கிறாங்க இந்தியாவில். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன் தான். இதெல்லாம் செய்யும் போது இதெல்லாம் இருக்கணும். அப்படின்னு தாளிக்கும் போது மேலே வர சொன்னீங்க சொன்னாங்கல்ல, சிம்மியில் ஆயில் புது கவர் ஆகிருக்கும். அதில் பட்டு அதுக்கு ஆயில் இருந்தால் போதும், ஆயிலும் அழுக்கு இருந்தால் போதும், ஃபயர் பண்ணி அது மேலே போயிடும். இதெல்லாம் நான் சிம்மி வேணாம்னு சொல்லி. ஸோ அப்படி பட்டுச்சுன்னா அதில் எரிஞ்சு அப்படியே உள்ளே போகும். ஸோ அதனால் சிம்மி வந்து எங்களுக்கு டேலா சிஸ்டம் ஆகும். அது சிம்மி மாதிரியே இருக்கும். அது வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டீம் இருக்கும். அவங்க ஒரு பட்டன் ஆக்கிட்டோன்னா ஸ்டீம் வந்து தண்ணி அடிக்கும். ஸோ க்ளீனிங் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே சோப் போட்டு க்ளீன் பண்ணிடும். மூணு அது ஃபயரிங் கடத்தாது. ஸோ இதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய வேலை மேக்ஸிமம் ஸ்டாஃபை வந்து இதில் ட்ரெயின் பண்ணுறது தான் என்னோட 100% வேலை. வாரத்துக்கு இப்படி ட்ரைனிங் வைப்பேன், கேள்வி கேட்பேன், போர் சொல்லுவாங்க, எழுதி எக்ஸாம் கூட வைப்பேன். சரியா? கார்பரேட் செக்ரேஷன் கரெக்டாக குப்பையில் கரெக்டாக போகணும். ஏன்னா அதுவும் தீப்பிடிக்காது இருக்குது. எதாவது போட்டுனா டக்குன்னு ஏதாவது ஒன்று போட்டான்னு வச்சுக்கோங்க, பேப்பர் பிடிச்சி இருந்துடும். சரி, அதனால லைட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபயர் ப்ரிவென்ஷன் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கிச்சன் சேஃப்டி நம்ம சேஃப். சரியா? எல்லாருமே லைஃப் வந்து நம்மளால வரணும். கிச்சன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வீட்டில் கம்மிக்க நம்மவே சில பேர் நம்ம கூட ரொம்ப நப்பராக வெளியே இருக்கும். சரியா? ஸோ நம்ம வேலை செய்யும்போது 10 பேர் வேணால் அந்த கிச்சன் 10 பேர் தான் இருக்கணும். 15வது ஆள் உள்ள நின்றானா அதை ஆக்சிடென்டாக வாய்ப்பு அதிகம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ 2 பேர் பண்ண 2 பேர் 2 பேர் பண்ண பிரித்து விடணும். அது ஒரு ஆள் லீடர்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். வெயிட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு முடிவு பண்ணிடுங்க யார் யார் என்ன பண்ண போவாங்க. ஸோ காலைல வந்தோடனே சில மீட்டிங் போட சொன்னது இதுதான் காரணம். செக்ரட்டரி சொல்லுவாங்க, நான் இதை பார்த்துக்கிறேன், நான் ஆர்டர் எடுக்கிறேன், இது பாரு நீங்கள் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி இப்போ நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு யூஸ். தேங்க்ஸ் கைஸ். நைஸ் டே, பெஸ்ட்.